ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குளிர் சீசனுக்கு அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குளிர்காலத்தில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தடுமன் பிரச்சனை. ஸோ யாரை பார்த்தாலும் சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல், சளி. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த குளிர் சீசனுக்கு வெளியில் போகவே முடியல. ஸோ அப்படியே நமக்கு தடுமன், சளி நார்மலாக பிடிச்சிச்சின்னா ஒரு 4-5 நாள் தான் இருக்கும். ஸோ டேப்லெட் போட்டால் சரியாயிரும். ஆனால் இப்போல்லாம் 1 மாதம் 10 நாள் 20 நாள் ஆனால் கூட அந்த சளி பிரச்சனை விடுதே இல்லை. இதுக்கு காரணம் இந்த குளிர் சீசன் தான். ஸோ நம்ம வந்து டேப்லெட் போட்டு என்னதான் இதா இருந்தாலும், அந்த குளிருக்கு நம்ம வெளியில போனோம் அப்படின்னா, அந்த பனிக்கு அந்த சளி குறையாம நமக்கு அப்படியே தான் இருக்கு. அதுதான் எனக்கும் 1 மாசமா இந்த சளி பிரச்சனை. ஸோ என்னால வீடியோவே பேசக்கூட முடியல. ஸோ அதனாலேயே நான் வீடியோ அதிகமா போடல. ஸோ வாய்ஸ்லாம் ரொம்பவே இதாயிருச்சு. நானும் டேப்லெட் வாங்கி போட்டு பார்த்தேன். எனக்கு சரியாவே வரல. கொஞ்சம் குறையிற மாரி இருக்கும் டேப்லெட் போட்டு. அப்புறம் திரும்ப மறுபடியும் சளி பிடிச்சிரும். சளினால நமக்கு காது வலி, தொண்டை வலி, சுறுசுறுப்பு இல்லாம, ஸோ ரொம்பவே நமக்கு சோர்வா இருக்கும். அது எல்லாமே இந்த ஒரு சளி பிரச்சனைனால தான். ஸோ நமக்கு சளி குறைஞ்சிட்டாலே இந்த வலி எல்லாமே நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்படிதான் எனக்கும் ரொம்பவே சோர்வாகவும், ரொம்ப டயர்டாகவும், தொண்டை வலி, காது வலி, சரி இந்த ஒரு சளி பிரச்சனைனால எல்லாமே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பதான் என்னோட மாமியார் எனக்கு ஒரு மருந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 3 நாள் தான் நான் தொடர்ந்து அந்த மருந்து சாப்பிட்டேன். ஸோ எனக்கு சளி பிரச்சனையே இல்ல. ஸோ எனக்கு நல்ல ஒரு அம் ரிலீஃபா இருந்துச்சு அந்த மருந்து சாப்பிட்டு. ஸோ நமக்கு சளியும் வந்து அந்த பிரச்சனையும் எனக்கு வந்து குறைஞ்சிருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு டிப்ஸா சொல்லலாம் அப்படின்னு அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அது என்ன மருந்து அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப இந்த மருந்து எதுல வந்து ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, தூதுவளையில தான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் வந்து என்னோட மாமியார் வந்து தூதுவளை வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. தூதுவளை எங்க வீட்லயே நெறைய இருக்கு. முருங்க மரம் ஃபுல்லாவே அந்த கொடி படர்ந்து தூதுவளை நெறையாவே இருக்கு. ஸோ என்னோட மாமியாருக்கு முடியல அப்டின்னா, அதான் ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த மாரி மருந்தெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. அதனால நான் வேணான்னு சொல்லிருவேன். ஸோ இப்போ நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. பரவால்ல நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்டின்னு சொல்லி தான் நான் இத சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு 3 நாள்ல நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்டின்னு இந்த வீடியோ எடுத்தேன். நம்ம தூதுவளை பறிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பறிக்கணும். ஏன்னா, அதில முள்ளெல்லாம் இருக்கும். கை, கால்லாம் கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, அத நம்ம பார்த்து மெதுவா நம்ம வந்து பிடுங்கணும். அப்படி நம்ம கத்தரிக்கோல் எடுத்துட்டோம் அப்படின்னா, அது கட் பண்ணி கூட நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு நம்ம வந்து புடுங்கிக்கலாம். ஸோ, இது வந்து நம்ம ஒரு ஆளுக்கு இப்போ எனக்கு மட்டும் தான் வந்து புடுங்குறாங்க. ஸோ, நமக்கு எத்தனை பேருக்கு நம்ம இந்த மருந்து ரெடி பண்ணுறோமோ, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இந்த இலை வந்து நம்ம புடுங்கிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இலை வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த நம்ம வந்து இப்போ பறிச்சிருக்க இலை வந்து ஒரு ஆள் தான் சாப்பிட்லாம். ஸோ எனக்கு ஒரு ஆளுக்கு இந்த இலை வந்து போதும். நம்ம இன்னும் 2, 3 பேருக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நெறைய இலை வந்து பறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மருந்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சின்ன வெங்காயத்த இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மருந்துக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது என்கிட்ட நல்லெண்ணெய் இல்ல. அதனால் நாங்கள் நெய் சேர்த்துருக்கோம். நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய்யோட நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு பெட்ரு. ஸோ நல்லெண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 2 நாள் மருந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ நல்லெண்ணெய் இல்லாதனால நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன். ஆனால் நெய்யும் இந்த மருந்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இந்த நெய்யில் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம பறிச்சுட்டு வந்து தூதுவளையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த இலை வந்து உங்களுக்கு நல்லா சுருள நம்ம அந்த நெய்யிலே கிண்டி விடணும். ஸோ நல்லா வந்து அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். சிம்மிலே வச்சு நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெறும் சின்ன வெங்காயம், தூதுவளை இது 2யும் தான் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு சுருள நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தான் தெரியும். அந்த இலை உங்களுக்கு சுருங்கி கொஞ்சமாக ஆயிரும். எவ்வளோ நெறைய நம்ம சேர்த்தாலும் கொஞ்சமாக சுருங்கி இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம பறித்தாலும் நிறைய வந்து நம்ம பறிச்சுக்கணும். நல்லா வந்து சுருள நம்ம வந்து கிண்டியாச்சு. ஸோ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற டைமிங்கில் நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா? நாட்டு சர்க்கரையில் அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ
இதில் வந்து நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாம் அந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து நல்லா சுருள சுருள நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். கொஞ்ச நேரம் நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம கிண்டி விட்டால் போதும். நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்பூன் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி இருந்தால் காலையில் நீங்கள் வந்து வெறும் வயித்தோட இதை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உங்களால் சாப்பிட முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வயித்தோட இதை வந்து சாப்பிட்லாம். 3 நாள் நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிடணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட கொஞ்சம் லேட்டாகி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காலையில் சாப்பிட்ருங்க. இது மாதிரி நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு சளி பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும். ஸோ சளி குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு தொண்டை வலி, காது வலி, உடல் சோர்வு, மூக்கடைப்பு இந்த மாதிரி சளினால் ஏற்படுற அனைத்துக்குமே உங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ தூதுவளை வந்து சளிக்கு மட்டும் இல்லை, நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம உடல் நலத்துக்காண்டி எவ்வளவோ மாத்திரைகள், மருந்துகள் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அது மாதிரி இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த தூதுவளை கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தூதுவளையில் நிறைய ரெசிபி இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்ம ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம், இல்லை சூப்பாக வச்சு சாப்பிட்லாம், ஸோ துவையல் அரைச்சி சாப்பிடலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம புதுசாக நிறைய உணவுகள் சாப்பிட்றோம். ஸோ இவ்வளோ சத்து உள்ள பொருளை நமக்கு பிடிச்ச மாதிரி ஸோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.